சூப்பர் ஸ்டார் போடாம விட்டுருக்கிறேன். இருக்கிற பிரச்சனை பார்த்தாதான். கண்டிப்பா வடகுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்சஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கண்டிப்பா வடகுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்சஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸ் நிறைய டைரக்டர்ஸ் படம் பார்த்தீங்க. அவரு யூஸ்வலா வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க. பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் a வெரி கான்ஃபிடென்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வை இஸ் ரொம்ப ஓப்பனா நிறைய சஜஷன்ஸ் இருக்கட்டும். என்கிட்டே வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு 2 மாசமா சொல்லிட்டு இருக்காரு. பட் சரி அவர் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருந்து நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா டிக்லோனா வந்து இதே தியேட்டர்ல தான் வந்து அந்த ப்ரிவியூ ஷோ இருந்தது. உண்மையிலேயே பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்த படம் ஆக்சுவலா வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தன சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு என்ன மச்சா என்ன பண்ணலாம், எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சரி நான் சொன்னேன் வெயிட் பண்ண மச்சான் அப்படின்னு சொன்னேன். இல்ல நம்மளே பண்ணிடலாமா? நான் சொன்னேன் ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்டு இருக்க, இதுக்கு மேல நீ வந்து எவ்வளவுதான்டா தாங்குவேன், நீ வெயிட் பண்ணு, நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவாரு, நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்டுக்கு விஸ்வபிரசாத் சார் பீப்புள் மீடியா ஃபேக்டரி வந்து இட்ஸ் பிளெஸிங் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்குல பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸ்ல இருக்கு. என்னோட படங்களே நிறைய யூஎஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. அது உண்மை. அது இல்லாம அவரோட சக்சஸ் ரேட் நீங்க தெலுங்குல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெரி ஹை சக்சஸ் ரேட். ஸோ அதுதான் அவரோட கான்ஃபிடன்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் வேற யாரை பத்தி சொன்னா இல்ல சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஆர்யா சார் பத்தி ஒரே விஷயம் சொல்லிருக்கேன். இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலா ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்த ஆர்யா சார் தான். ஃபர்ஸ்ட் நான் ஹீரோயின் தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 ஹீரோயின் லிஸ்ட் மச்சான், இது ஓகேவான்னு பாரு, இது ஓகேவான்னு பாரு. காதர் பாஷா ஷூட்டிங்ல இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்தித் நானே கூட கேட்டாங்க. டேட்ஸ் மிஸ் ஆச்சு. பயங்கர சீரியஸா ஃபாலோ பண்ணி டேட்ஸ் எல்லாரும் போட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க ஓகேவான்னு கேளுனாங்க. அண்ட் ஃபைனலா வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் அவர் தான் வந்து மேகா ஆகாஷ் உள்ள கொண்டு வந்தது. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட். இன்னைக்கு வரைக்கும் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி கால் பண்ணி சென்சார் என்னாச்சு, ஆர்ஆர் எப்படி போயிட்டு இருக்கு, எப்போ ரிலீஸ், எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால். நான் வந்து எதுவுமே சொல்ல தேவையில்ல. அந்த எப்படி இன்ஃபுளுசர்ஸ்க்கு வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம், அது மாதிரி ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஓகே மச்சான் நான் போட்டுறேன் அப்படின்னு. சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் அலாட். சாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்யா சார் ஒரு பயங்கர கிளாப்ஸ் பண்ணுவாங்க, பயங்கர சப்போர்ட். சாண்டா வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் பர்சன், எப்போ என்னோட ஃபேவரட் பர்சன். சூப்பர் ஸ்டார் போடாம விட்டுருக்கிறேன். இருக்கிற பிரச்சனை பார்த்தாதான். ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலா போறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மச்சான் இந்த மாதிரி 65 days கண்டினியூஸா ஷூட்டிங் போறேன், உடம்புலாம் பக்காவா வச்சுக்கணும் மச்சான், என்ன மச்சா பண்ணோம் அப்படின்னு. காலைல கொஞ்சம் கார்டியோ பண்றான், எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் சொன்னேன், இந்த மாதிரி ஜிம் ட்ரைனிங் எல்லாம் பண்ணு, ரொம்ப எக்ஸைட் பண்ணிக்காத அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். சரி அப்புறம் ஒரு பொள்ளாச்சி போன உடனே ரொம்ப நாள் ஆச்சே பேசி பார்ப்போம், ஏதாவது எக்ஸசைஸ் பண்றாங்கன்னு கால் பண்ணி கேட்டேன். என்ன மச்சா ஏதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்றியாடா, டைம் கிடைக்குதா? ஆமாச்சான் டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன். என்ன பண்றேன்? மேகா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளையாடுறேன் அப்படின்னா. ஏய் உன்னை எக்ஸசைஸ் தானே பண்ண சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற ஹெல்த் கான்சியஸ் பர்சன் தான். நீ என்ன சொல்ல வந்தாலும் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, சமாளிக்காது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க்னு நிறைய சொல்லுவேன். பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு சீனா இருக்கட்டும், இவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சா இருக்கட்டும், நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும். அப்ப அவங்க டீம் இருக்குல்ல, பிரேம் சேது, ஏ டீம், பி டீம், சி டீம்னு ஒரு 3 டீம் வச்சிருப்பாரு. ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்க போட்டி போட்டு ரைட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ், இவ்வளவு பெரிய ஃபேன் ஃபாலோயிங், இவ்வளவு பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒன்லி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் நம்ம ஆக்டிங் வரும்போது சும்மா போய் நம்ம சீன்ல கொடுத்தது பண்ணாம
அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்போ கரண்ட்ல நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதுல ரெலவெண்டா பண்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. பட் இன்னும் வரைக்கும் அது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிரதர். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஒரு கூத்து ஒன்று இருக்கு எனக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நான் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்றோம். ஸோ அது வந்து ரொம்ப நாளா வந்து மச்சா 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணோம் பேசிட்டு தான் இருக்கிறோம் தவிர ஒண்ணுமே செட் ஆகாம சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் ஃபைனலா வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டா இருப்பாரு நம்மளுக்கு. நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ணோம். வெறும் யோகி சொல்லாதடா, ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. கார்த்திக் யோகின்னு சொல்றான். கார்த்திக் யோகி சேர்ந்து ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லுகே இந்த படம் பெரிய ஹிட்டானா அது ஒரு பெரிய போனஸ் எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் அல்லு சுரேஷ். பிகாஸ் ஏன்னா எனக்கு வேற வேலை இல்லை, நான் கண்டிப்பா எங்க கூப்பிட்டாலும் வந்துடுவேன். பட் அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணது வந்து வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ கைஸ். வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மச்சான். ஆக்சுவலா ஆர்யா வந்து எப்படின்னா என்னுடைய விஷயம் இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி என் படம் என்னுடைய படத்துல ஹீரோயின் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ கேர் பண்ணிப்பான். என்னை பார்த்த உடனே இவனை பார்க்க போறனாலே எனக்கு பயமா இருக்கும். பார்த்தோன்னே என் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்துக்குவோம், ஏன் திரும்ப ஏன் இங்கே வெயிட் போட்டுச்சு அது பண்ண அப்படின்னு. எந்த அளவுக்கு நான் ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நியூ இயர் அன்னைக்கு ஃபோன் பண்ணேன். சரி வெளியே எங்க போறது மச்சான் ஃபோன் பண்ணி அதாவது கேட்கணும் மச்சான் நியூ இயர் பார்ட்டி என்னடா அப்படின்னு. கிளம்பி வந்துரு 8 o'clock அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். போனா 8 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபுட்பால் விளையாட வச்சான் கிரவுண்ட்ல. அப்புறம் 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வச்சான். அதுக்கப்புறம் 4 மணில இருந்து விடிய காலைல 8 மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வச்சான். நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இதுல இருந்து நான் ஜிம்முக்கு போறேன்னு. நியூ இயர் அன்னைக்கே ஜிம் பண்ற ஒரே ஆளு நம்ம ஆர்யா மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்சியஸ், அதே மாதிரி அக்கறை. இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸ்ல இருக்காங்க, ஜிம்முக்கு போறாங்க பண்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆர்யா தான். அதே மாதிரி இந்தியன் சினிமால எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பு ஏத்துறாங்க, கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஆனா உண்மையிலே மச்சான் அடிச்சுக்கவே முடியாது. உடம்புன்னா செதுக்கிறதுல டைரக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெடிகேஷன். ஆக்சுவலா ஆர்யா வந்து எந்த பினான்சியரை போய் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்னதான் கேட்பாங்க, எப்படி இருக்காரு உங்க ஃப்ரெண்டு சந்தான் அப்படின்னுவாங்க. நான் போய் எந்த பினான்சியரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட கேட்கறது உங்க ஃப்ரெண்டு ஆர்யா எப்படி இருக்காங்கன்னு. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க நீங்களும் ஆர்யா அவ்வளவு க்ளோஸா, உங்களை பார்த்தா அவரை கேட்கறாங்க அவரை பார்த்தா உங்களை கேட்கறாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்ல, இந்த பினான்சியர்ஸ் எல்லார்கிட்டையும் 2 பேரும் கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இவனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்றான் அப்படின்னு கேட்பாங்க, என்ன பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்றான்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு. அப்ப ஆர்யா தான் சொன்னா, மச்சான் இனி வேலைக்கு ஆகுது இந்த பினான்சியர்ஸ் இதெல்லாம் நம்ம ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னா, மச்சான் ஒரு தங்க முட்டைற வாத்து ஒண்ணு நான் பிடிச்சிருக்கேன், நம்ம வந்து அந்த வாத்தை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா. சரி மச்சான்னு எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அப்ப நான் சொன்னேன், மச்சான் எப்ப மச்சான் அந்த முட்டை போடும் அந்த வாத்துன்னு பின்னாடி பாத்துக்கிட்டே இருக்கலாம் மச்சான். நானும் அவனும் அந்த வாத்துக்கு பின்னாடி கை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பின்னாடி பிளட் வந்துன்னு இருக்கு. அப்புறம் தான் நான் சொன்னேன், மச்சான் அந்த வாத்து நம்ம கிட்ட இருந்து முட்டையை எடுத்துன்னு இருக்கு மச்சான் அப்படின்னு. ஆமாண்டா. சோ இப்ப நிறைய பேருக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு, யார் அந்த வாத்துன்னு ஒரு தம்ப்நெயில், அது நீங்களே கண்டுபிடிச்சுக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ அதான் சொன்ன, மச்சான் போதும் ஃபினான்ஸ் வாங்கினது, நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி கட்டுறது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் 2 பண்றோம். ஆனந்த் பிரேம் ஆனந்தோட மச்சான் தான் பண்ற அந்த படத்தை. ஸோ அந்த படத்தை எவ்வளவு செலவானாலும் என்ன பண்ணிருந்தாலும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நீ ஜாலியா போய் செம்ம கலாச்சலாம் நடின்னு சொன்னா. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கப்புறமா என்கிட்ட சொன்ன, மச்சான் நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியா கலாச்சலாம் ஒன்று பண்றா அப்படின்னா அது உங்க கூட காம்போல பண்ணாதான் செட் ஆகணும். அப்போ நாங்க டைரக்டர் தேடிட்டே இருந்தோம். அப்போ கார்த்திக் யோகிட்ட பேசிட்டு இருந்தேன், இந்த படம் பண்ணும்போது ஃபுல்லா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன ஆரையா வச்சு ஒன்று யோசி ஒன்று பேசலாம் ஒன்று பண்ணலாம். நாங்க பேசி ஒரு ஐடியா ஒன்று செம்ம ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ கார்த்திகோட டைரக்ஷன்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றோம். அது உங்களுக்கு செம்ம ட்ரீட்டா இருக்கும். ஏன்னா பாஸ்ங்கிற பாஸ்கரன் 2 அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன கீழே போட்டியா வந்து ஏதாவது ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஒன்று பண்ணிட்டு போயிட்டு இருக்கு.
அந்த படத்துல அவர் போட்டுக்கோ. ஓகே போ. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு அந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன் அந்த காம்போவை அடிக்கிற மாதிரி ஒரு 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 செம்ம கலாச்சாரான படமா இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் நண்பன் ஆர்வீர் நண்பன் ஆர்யா தான். எப்போ எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒத்துமையை விட எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இது பாத்தீங்கன்னா, எப்ப நான் போன் பண்ணி எதை சொன்னாலுமே மச்சான் இந்த படம் ஹிட் ஆகணும், இது பண்ணணும், உடனே இன்ஷா அல்லான்னுவான். 5 முறை தொழுவான், அல்லான்னு அல்லா மேல இதுவா இருப்பான். நான் இந்த சைடு சிவா சிவான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அவனோட சேர்ந்து நான் மாஸ்க்கு போயிருக்கேன், என் கூட சேர்ந்து அவன் கோயிலுக்கு வந்திருக்கான். நான் 2 பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருக்கும். நாட் ஓன்லி சினிமா கிடையாது, அது மீறி தாண்டி எல்லாத்துலயுமே. ஸோ அது எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாரம் தான் நினைக்கணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். இன்னைக்கு வந்து ரொம்ப நேரமா இங்க உட்காந்துட்டேன், நான் பக்கத்துல கூட உட்காரல, நான் இங்க வந்துட்டேன். ஸோ தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ லவ் யூ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ.